இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்கள்ல கூட நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறபடி, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல நம்ம அமைதியாய் அமர்ந்திருக்கும் பொழுது, அவர் எவ்வளவு பெரியவர், அவர் நம் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராய் இருக்க போகிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அவரே தேவன் என்று நம்ம அறிய அறிய அறியதான் அவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா. அப்போ இன்றைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில அமர்ந்திருக்கும் பொழுதுதான் அது நடக்கும். விசுவாசத்திலும் நல்மனசாட்சி, பொறுமை, நீடிய பொறுமை, இது எல்லாம் அமர்ந்திருக்கும் போதுதான் நமக்கு உண்டாகும். விசுவாசத்தின் பூரண நம்பிக்கை நம்ம அமர்ந்திருக்கும் போதுதான் உண்டாகும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமக்கு பலனா இருக்குமா. அந்த அமைதலும் அந்த நம்பிக்கை தான் நமக்கு பலனா இருக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் அவர் சமூகத்திலே அமைதலாய் நாம் இருக்கும்போது நமக்குள்ளே நடக்கக்கூடிய காரியங்கள். அப்போ நேத்து நம்ம தியானித்தோம், இயேசு அமர்ந்திருந்து எப்படியெல்லாம் பிதாவை அறிந்திருந்தார். அப்போ இப்போ நேத்து நம்ம பார்த்தோம், இளைய குமாரனுடைய அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அவர் மனதுருக்கத்தின் தேவன். அவரிடத்துல அந்த மகனிடத்துல எந்த தவறையும் அவர் கண்டுபிடிக்கவில்லை என்பதை அந்த தகப்பனுடைய நேச்சரா அங்க பிதாவை குறித்து இயேசு அங்கே சொன்ன காரியத்தை பார்க்கிறோம். இந்த விதத்திலையும் மகனை குற்றப்படுத்தல. அவன் தூரத்துல வரும்போதே அவனை கண்டு ஓடி மனதுருகி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கும் கூட சில காரியங்கள், இயேசு எப்படி பிதாவை அறிந்திருந்தார், அவர் எப்படி அறிந்திருந்தாரோ அதே விதத்துலதான் நாமும் அவரை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. வாசிக்கலாம். லூக்கா 6வது அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அங்கு இயேசு தன் பிதாவை குறித்து அறிந்து வைத்திருந்த ஒரு காரியம், அவர் மனதுருக்கம் உள்ளவர். அவர் யாரையும் குற்றப்படுத்துகிறவர் அல்ல. தன்னிடத்தில் வருகிற எவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்லன்னு சொன்னவர். இந்த இடத்துல தன் தகப்பனை குறித்து அவர் ஆழமாய் அறிந்து வைத்திருந்த ஒரு காரியம், அவர் இரக்கமுள்ளவர். அதாவது அவரிடத்துல இரக்க குணம் இருக்குன்னு சொல்லல, அவரே இரக்கமுள்ளவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்கிறோமோ அதே போல இந்த இடத்துல அவர் இரக்கமாகவே இருக்கிறார், இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ அந்த mercy, இரக்கம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஆக்ஷன் கிடையாது. தேவன் இரக்கம் காட்டுறவர் அப்படிங்கிறது இல்ல. இரக்கம், அவரே இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். அவர்கிட்ட நம்ம போயிட்டா போதும், அவர் நமக்காக இரங்குகிற நல்ல தகப்பன். ஒரு நாள் கூட நம்மை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, நம்மை என்றென்றைக்கும் நமக்காக இரங்குகிற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். அவர் மனதுருக்கம், இரக்கம், தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர் என்பதையெல்லாம் அவர் அமர்ந்திருந்து அறிந்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து பிதாவை எப்படி அறிந்திருந்தார் என்பதை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. therefore be perfect. அவர் எப்படி இருக்கிறாரா? பர்ஃபெக்டா இருக்கிறாரா? just as your father who is in heaven is perfect. எப்பொழுதும் அவர் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள்.
அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி ம், செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் ம், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ம். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரனுமே அப்படியே செய்கிறார்கள். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? இங்க பூரண சற்குணரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அங்க இயேசு சொல்றாரு, சத்துருக்களை சிநேகிக்கணுமா, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணுமா, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணுமா, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி செய்வதினால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்பா எப்படியோ அப்படித்தான் பிள்ளை இருக்க முடியும். அப்ப அப்பாவினுடைய நேச்சர் என்ன? அந்த தகப்பனுக்கு எதிராய் ஒருவன் என்ன செஞ்சா கூட, அதுக்கு அடுத்த வசனம், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இதுதான் அந்த தகப்பனுடைய நேச்சரா இருக்கு. அப்போ யாரையும் ஒரு நாளும் அவர் வெறுத்து ஒதுக்குறதல்ல. அவர் நல்லவங்களுக்கு மட்டும்தான் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவரும் அல்ல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தகப்பன், பெர்ஃபெக்ட்டான ஒரு அப்பா உங்களுக்கு இருக்கிறார்னா, அந்த அப்பாவுக்கு பிள்ளையா நீங்க இருப்பீங்கன்னா, நம்ம என்ன செய்யணுமா? சத்துருக்களை சிநேகிப்பதும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதும், நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவதும் தான் அந்த பரலோக தேவனுக்கு நாம் புத்திரர்களா இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு அங்கே இயேசு கிறிஸ்து தன் பிதாவை அறிந்திருப்பார் என்றால், அவருடைய நேச்சர், பிதாவினுடைய முழு தன்மையையும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினவராய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் அந்த 1லிருந்து 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, பிதாவினுடைய தன்மையின் சொரூபமாய் அவர் இருந்தார். கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் தமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் ம், அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். ம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாயிருந்து, அப்போ அவர் பூரண சர்க்குணரா எப்படி இருந்தாரோ, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து அவரும் பூரண சர்க்குணரா இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருந்தாராம். தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, அவர் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இல்லைன்னா நமக்காக அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கவே முடியாது. பிதா பூரண சர்க்குணராய் இருந்தார். குமாரனும் பூரண சர்க்குணராய் இருந்தபடியினாலதான் இந்த பூமியில அவருக்கு விரோதமாய், அவருக்கு சத்துருக்களாய் நம்ம மனதுல அவரை நினைத்த வேளையிலும் கூட, நாம் அவரை விட்டு தூரமாய் இருந்த பொழுதும் கூட, நம்முடைய பாவங்களை அவர் எண்ணாமல் நமக்காக அவர் இந்த பூமிக்கு வந்திருப்பார் என்றால், அது அவர் உண்மையாகவே பிதாவினுடைய புத்திரனாய் இருந்தது மாத்திரமல்ல, பூரண சர்க்குணராயும் பிதாவினுடைய தன்மையின் சொரூபமாய் அவர் இருந்தபடியினாலதான் நமக்காக எல்லாவற்றையும் துறந்து அடிமையின் கோலம் எடுத்து இந்த பூமிக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம்.
அப்போ இந்த குணங்கள் எல்லாம் எப்படி வந்தது? இந்த பிதாவுக்கு எப்படி அவர் அப்படி ஒரு புத்திரனாய், பூரண புத்திரனாய் அவர் இருந்திருக்கிறார், பூரண சற்குணராய் இருந்திருக்கிறார்னா, பிதாவினுடைய முகத்திலிருந்து, மடியிலிருந்து அவரிடத்தில் பார்த்ததையும், அவரிடத்தில் கண்டதையும் மாத்திரமே அவர் செய்கிறாராம். அவர் அதை மாத்திரமே அவர் வாழ்க்கையில அவர் மற்றவர்களிடத்திலும் காண்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இந்த இந்த குவாலிட்டிஸ்லாம் என்ட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பழைய மனுஷனுடைய, இந்த 2ஆம் ஆதாமினுடைய இந்த வித்து நமக்குள்ளே வீரியமா எழும்பாதபடி, இந்த முதல் ஆதாமின் வித்து, இந்த சர்ப்பத்தின் வித்து நமக்குள்ளே வீரியமாய் செயல்பட்டு கொண்டிருப்பதனால தான், இன்னும் நமக்கு எதிராய் யாராவது செஞ்சா நமக்கு கோபமோ, எரிச்சலோ, அவங்க வார்த்தை நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது. நம்ம நம்ம ஒரு இடத்துக்கு வரணும். அவங்க அத அறியாம செய்றாங்க, தெரியாம செய்றாங்க. நான் பிளஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன்னித்து நம்ம அந்த இடத்த நம்ம ஹார்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது நம்ம 2ஆம் ஆதாமுக்குள் பரிபூரணமாக நாம் வந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் இருக்கணும். எதை குறிச்சாவது, யாரை குறித்தாவது நமக்கு மனத்தாங்கல் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நமக்கு ஒரு நாள் கூட நமக்கு விடுதலை என்பதை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கவே முடியாது. இயேசு எங்கேயுமே அவருக்கு அவருடைய மனதுல போராட்டம் என்பது இல்ல. காரணம் என்னன்னா, பிதாவோடு கூட எப்பொழுதும் அவர் உறவுல இருந்தாரு. இரவெல்லாம் அவர் உறவுல இருந்தாரு. அதனால அவருக்கு எதிரான வந்த வார்த்தைகள் எதையும் அவர் பெருசா பார்க்கல. சொல்ல போணும்னா அவரை பார்த்து சொல்றாங்க, பிசாசின் தலைவனாலே இவன் பிசாசை துரத்துகிறான். பெயல்செபூலின் தலைவனால பெயல்செபூல்களை இவன் துரத்துகிறான்னு சொல்றாங்க. ஆனா அத கூட அவர் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாரு. இன்னைக்கு நம்மள பார்த்து நீ பிசாசுன்னு சொல்லி யாராவது சொல்லிட்டா, நமக்கு எவ்ளோ ஹர்ட்டிங்கா இருக்கும். நம்ம அத நினைச்சே பல நாள் நம்மளால சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோம். எதையும் அவர் ஹார்ட் உள்ள கொண்டு போகவே இல்ல. அவருடைய மைண்ட்ல, அவருடைய சோல்ல அத வச்சு அவர் யோசிக்கவும் இல்ல. அத நினைச்சு நினைச்சு அவர் கவலைப்படவும் இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, அவர் எப்பொழுதும் பிதாவோடு கூட இருந்தபடியினால் தன்னுடைய அடையாளத்த மற்றவங்க சொல்லுகிற வார்த்தைகள்ல அவர் வைக்கவில்லை. இன்னைக்கு நம்ம மற்றவங்க சொல்ற வார்த்தையில நம்முடைய ஐடென்டிட்டிய கொண்டு வைக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்றோம்? பல நேரங்கள்ல துக்கத்திலயும், துன்பத்திலயும், கவலைகள்லயும் நம்ம உட்கார்ந்திருக்கிறோம். ஆனா, என் அப்பா என்ன குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்? என் தகப்பனுக்கு இன்னைக்கு நான் யாரா இருக்கிறேன்? இந்த உலகத்தை படைத்தவருக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன்னா, இன்னைக்கு மற்றவங்க சொல்லுவது என்னுடைய அடையாளம் அல்ல. மற்றவங்க என்னை பார்ப்பது என்னுடைய அடையாளம் அல்ல. அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் எப்போ வருதோ, அப்போ முழுமையுமாய் நாம் 2ஆம் ஆதாமுக்குள் வந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இங்க இயேசு கிறிஸ்துவை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு போகிற வரைக்கும். அங்கதான் முழு உலகத்தாருடைய பாவங்களும் அவர் மேல வந்த பொழுதுதான் அவருக்கு மிகுந்த பாரம் உண்டாயிற்று. அந்த இடத்துல தான் சிலுவைக்கு போகும்போது முழு உலகத்தாருடைய பாவங்களும் அவர் மேல வந்த பொழுதுதான் அவர் பிதா தன்னை கைவிடப்பட்டதை அவர் உணர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அது வரைக்கும் எங்கேயுமே அவராக இருந்த பொழுது அவருக்கு எங்கேயுமே பிதாவை குறித்ததான எந்த சந்தேகமும் இல்லை. என் அப்பா எப்பொழுதும் என் கூட இருக்கிறாரு, என்னோடு அவர் கலந்திருக்கிறார், என்னை அவர் தனியா இருக்கவே விடமாட்டார் அப்படிங்கிற இடத்துலதான் இருந்தாரே தவிர ஒரு நாள் கூட யாரை குறித்தும் எந்த கசப்பும் இல்லை. மற்றவங்க சொல்றத இவருடைய அடையாளமாய் தான் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. தான் பிதாவினுடைய ஒரே முதற்பேறான குமாரன் என்பதில் அவர் முழு நிச்சயமாய் அவர் அறிந்திருந்தார். அதனாலதான் அங்கே சாத்தான் சோதிக்கும் போது கூட அவரை சோதிக்கிற ஒரே வார்த்தை, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அப்போ இன்னைக்கு அவருக்கே அந்த சோதனை தான் வந்திருக்குதுன்னா, இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் வருகின்ற சோதனை, நீ தேவனுக்கு பிள்ளைன்னா உனக்கு ஏன் நடக்குது? நீ அவரை தானே நம்பி இருக்கிற, அவரை நம்பி இருந்தா உனக்கு இது நடக்க கூடாதே அப்படின்னு சொல்லி
நமக்கு ஒவ்வொரு நாளும் அவன் நமக்குள்ளே சந்தேகங்களையும் பயங்களையும் அவன் எழுப்பி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய அடையாளத்தை மாற்றணுங்கிறதுல தான் அவன் ரொம்ப போராடி கொண்டே இருப்பான். எப்போல்லாம் நம்ம மனுஷ வார்த்தைகள் மேல, சூழ்நிலைகள் மேல, நமக்கு ஏற்படுகிற சம்பவங்கள் மேல நம்முடைய அடையாளத்தை நம்ம வைக்கிறோமோ, அப்போலாம் அங்கே முதல் ஆதாமின் வித்து வீரியமாய் செயல்படுகிறதை நாம் பார்க்கணும். ஐயோ! என்ன இப்படி சொல்லிட்டாங்களே! இப்படி பேசிட்டாங்க. இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு. இதுலருந்து நான் எப்படி வர முடியும்? அப்படின்னு சொல்லி நம்ப சூழ்நிலைகளை குறித்து பயம், மற்றவங்க நம்மளை குறித்து சொல்லுகிற வைக்கிற அதன் மேல நம்ம அடையாளத்த, ஐயோ! நான் இவ்வளோதானா? எனக்கு திறமை இல்லையா? எனக்கு ஞானம் இல்லையா? நான் இப்படிதானா? என்ன குறித்து இவங்க சொல்றது தான் உண்மையா? அப்படின்னு நீங்க மற்றவர்களுடைய அடையாளங்களை உங்களுடைய அடையாளங்களாக நீங்க எடுக்கும் பொழுது, அங்கே நாம் தேவனை அமர்ந்திருந்து அறிய முடியாத இடத்திற்கு நாம் வருகிறோம். உன்னை நல்லா புரியணும். யாரு என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும். நம்ம அவங்கள மன்னித்து பிளஸ் பண்ணிட்டு, நான் தேவனுக்கு பிள்ளை என்பதில் நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். இந்த உலகத்தையே படைத்தவருக்கு நான் பிள்ளை அப்படிங்கிறதுல எப்ப நம்ம உறுதியா இருக்கிறோமோ, அப்போதான் தேவனால் பிறந்த நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்திற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. விசுவாசம்னா அவரை நம்புறது ஏதோ, அதாவது நம்ம ஒரு வீடுக்காக, ஒரு காருக்காக, இல்ல நமக்கு நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய சுகத்திற்காக அவரை நம்புவது மாத்திரம் விசுவாசம் அல்ல. 11ல 33 வாசிங்க. 33, 34, விசுவாசத்தினாலே 35. ம், அவர்கள் ம், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை ம், நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் ம். சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். அடுத்தது வாசிங்க ஆன்ட்டி. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். ம். அடுத்தது கல்லெறியுண்டார்கள். கல்லெறிந்தார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், ம், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். ம். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். அப்போ விசுவாசம் என்பது நம்ம நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை நிச்சயம் நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். ஆனா இவர்களுடைய விசுவாசத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவுக்காக, நீங்க அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு அவர்கள் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்களாம். இதெல்லாம் அனுபவித்தப்ப கூட அவங்களுக்கு கிறிஸ்துவின் மேல இருந்த நம்பிக்கை, விசுவாசம் கொஞ்சம் கூட குறையல. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நமக்கு என்ன செஞ்சிடறோம், ஐயோ கிறிஸ்து ஏன் என்னை கைவிட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா எத்தனை அடி அடிச்சாலும், எவ்வளவு தூரம் அவங்கள அவங்கள எந்த அளவுக்கு எவ்வளோ இல்ட்ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணா கூட அவங்க கிறிஸ்துவின் மேல வைத்திருந்த விசுவாசம் அவர்களுக்கு கொஞ்சம் கூட குறையலையா. ஏன்னா உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக எண்ணப்படவில்லை. இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள மனிதர்களையும் உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய வார்த்தைகளையும் நாம் பாத்திரமாக எண்ணினோம் என்றால் உண்மையா நம்ம ஒண்ணு அறிந்து கொள்ளணும், நாம் விசுவாசத்தில் இல்லை. ஏதோ ஒரு தேவைக்காக அவரை விசுவாசிக்கிறோம், அவ்வளவுதான். மத்தபடி நம்ம உண்மையா அவரை விசுவாசிக்கல. ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை மாறுச்சு, ஒரு சின்னதா ஒரு வார்த்தை நமக்கு எதிரா எழும்புச்சு அப்படின்னா நம்ம நம்ம கவலைப்படுறோம், நம்ம சோர்ந்து போறோம் அப்படின்னாலே இன்னமும் அவரை பூரணமாய் நாம் விசுவாசிக்கவில்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும்.
அவ்வளோ தூரம் அடிச்சு அப்ப அவங்கள அவ்வளோ காவலுக்குள்ள போட்ட பிறகு கூட தேவனை ஆராதித்து துதிக்க முடியும் என்றால், அப்போ எவ்வளவு பெரிய விசுவாசம் அவர்களுக்குள் இருந்தது. தேவன் மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு நமக்கு நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இதெல்லாம் தேவன் செய்வார். எனக்கு வாக்குத்தத்தம் குடுத்திருக்கிறாரு. நான் நம்புறேன்னு சொல்லி, நம்முடைய தேவைகளுக்காக நம்ம அத நம்புறது ரொம்ப அவசியம். நம்ம வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நம்ம நம்பணும். ஆனா, ஒரு சின்ன காரியம் நம்மள நம்முடைய அடையாளத்த கேள்விக்குறி ஆக்குது. நம்மள சோர்ந்து போக பண்ணுது அப்படின்னா, அதுல நம்ம வீழ்ந்து போயிட்டோம் அப்படின்னா, எந்த வகையிலும் நாம் என்ன செய்ய முடியாது? அமர்ந்திருக்கவே முடியாது. அவரை அறிந்து கொள்ளவும் முடியாது. முதலாவது அவர அறிந்து கொள்ள தான் இந்த இடத்துக்கு நம்ம வர முடியும். இந்த இடத்துக்கு வரணும்னா, நம்ம எந்த அடையாளத்தை யார் நமக்கு மேல போட்டாலும், அதை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. எனக்காக ஒருவர் இருக்கிறார். என் கூடவே என் தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவரை அல்லாமல் எனக்கு ஒன்றும் நேரிடாது. யார் சொன்ன வார்த்தை, அது என்னை குறித்து சொன்ன வார்த்தை அல்ல. இன்றைக்கு நான் அவருடையவளாக இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 6ல கடைசி வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாம அவருக்குரியவர்களாய் நம்ம மாறிட்டோமா? நாம் நமக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? இன்னைக்கு நம்ம அவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறோம். இன்னைக்கு அவர்தான் நமக்கு எல்லாமா இருக்கிறார். அவர்தான் நமக்கு ஓனரா இருக்கிறாருன்னா, இன்றைக்கு யார் என்ன காரியங்கள், எந்த சூழ்நிலைகள், எது எப்படி இருந்தா என்ன? என் அப்பா பார்த்துக் கொள்ளுவார். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் இந்த பூமியில அவர் இருந்தார். என் அப்பா இருக்கிறார். என் அப்பா எல்லாவற்றையும் செய்வார். என் அப்பா எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறார். இந்த அளவுக்கு அவர் ஆழமாய் அறிந்திருந்தார்னா, இந்த காலை வேளையில, இந்த புது வருஷத்துல நாமும் அவரை அவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நாம் அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிந்து கொள்ளும் பொழுது, நம்ம வாழ்க்கையில என்ன வந்தாலும் நம்ம அசைக்கப்படவே மாட்டோம். என்ன காற்றடித்தாலும், புயல் அடித்தாலும் ஒண்ணு நல்லா புரியணும். கன்மலையாகிய அவர் மீது நம் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறதினாலே, நம்முடைய வீடு, நம்முடைய அஸ்திபாரம், நம்முடைய ஒரு நாளும் என்ன புயல் அடிச்சாலும், காற்றடிச்சாலும் அது அசையாது. கர்த்தர் நம்முடைய வலது பாரிசத்தில் அவர் இருக்கிறபடியினாலே நாம் அசைக்கப்படுவதில்லை. நம்ம ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டோம். சூழ்நிலைகள் அது மாறிட்டே தான் இருக்கும். ஆனா, நம்ம ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டோம். அதனால இந்த வருஷத்துல நீங்க ஒண்ணு ஆழமாய் புரிய வேண்டியது, என் தகப்பனோடு கூட நான் எவ்வளவு நெருக்கமாக வேண்டும், எவ்வளவு உறவு, அந்த உறவுல நான் எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கணும், அவரை அமர்ந்திருந்து நான் எவ்வளவு அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுல தான் உங்களுடைய முழு கவனமும் இருக்கணும். அப்படி அதில் கவனம் செலுத்தும்போது, மற்ற காரியங்கள் அவருடைய சமூகத்துல, அவருடைய உறவுல நீங்க அமர்ந்திருக்கும் பொழுது, உங்களுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் அது மெழுகு போல உருகிப் போகிறதையும், தவிடுபொடி ஆகிறதையும் நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் அதுல வளருவோம். இன்னும் ஒரு காரியத்த மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். வ அ நம்முடைய பிதா எவ்வளவு ஜெனரஸான ஒரு தேவன், எவ்வளவு நமக்காக கொடுக்கிற தேவன் அப்படிங்கிறத ஒரே ஒரு வார்த்தைய பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, நாமே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லத மட்டும் தான் குடுக்கணும்னு நெனைக்கிறோம். அப்போ பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா இயேசு கிறிஸ்து எப்ப சொன்னாலும் உங்க அப்பா, உங்க அப்பா, உங்க அப்பான்னு ஏன் சொல்றாருன்னா, இது நம்முடைய இருதயத்துல முதலாவது அவர் நமக்கு தகப்பன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் இயேசு கிறிஸ்து கண்ணோக்கமாயிருக்கிறார்.
நீங்க இதுவரைக்கும் அவர தேவனா பார்த்தீங்க. நீங்க தூரமா பார்த்தீங்க. ஆனா, இப்போ நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல வந்திருக்கிறேன். அவர் அவர் உங்களுக்கு தகப்பன். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்கிட்ட இருந்து நமக்கு நன்மை மாத்திரம் தான் வருமா? நமக்கு ஒரு நாளும் தீமை வராது. நெறைய நேரங்கள்ல இன்னைக்கு தவறாய் சத்தியத்த புரிந்து கொண்டவங்க, அவரு நல்லதையும் கொடுப்பாரு, கெட்டதையும் கொடுப்பாரு. உன்ன நல்லா புரியணும். நம்மளே நம்ம பிள்ளைக்கு நல்லத தான் கொடுக்கணும்னு அறிந்திருந்தோம்னா, நம்ம அப்பா எப்படி நம்ம அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தீமையை அவர் அனுமதிப்பார், அவர் கொடுப்பார். தீமை அவர் கொடுக்க மாட்டார். ஒருவேளை தீமையை சத்துரு அனுமதித்திருந்தாலும் கூட, அதை நன்மையாக மாற்றுகிற ஒரு நல்ல தகப்பனாகத்தான் அவர் இருக்கிறாரே ஒழிய, ஒரு நாளும் அவர் நமக்கு தீமையை கொடுக்கிறவர் அல்ல. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாவற்றையுமே அவர் நன்மையாக முடியச் செய்கிறவர் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரு நமக்கு குடுக்கிறதுலயும் ஏதோ ஒரு கஞ்சத்தனமா அவர் நமக்கு கொடுக்கிறது இல்ல. அவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிக்க, அளவில்லாமல் ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். அவர் நம்மள ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம்னு சொல்லி வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டிலேயே, பழைய உடன்படிக்கையிலேயே அங்கே பிலேயாமின் மூலமாய் தேவன் பேசின வார்த்தை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழ் அவருடைய இரத்தத்தின் மூலம் நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னா, நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமே அவருக்கு பிரியம் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம்னா போதும், நம்ம வாழ்க்கையில அவர் வச்சிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க முடியும். அப்போ இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து, பிதாவின் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரன் அவரை அறிந்திருந்து நமக்கு அவரை வெளிப்படுத்தின காரியங்கள். அப்போ அவர் எப்படி கொடுக்கிறாராம்? நன்மையானவைகளை கொடுக்கிறாராம். அவர் தாராளமாய் நமக்கு கொடுக்கிறாராம். நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாய் இருக்கிறதாம். இதுதான் நம் பிதாவினுடைய தற்சுரூபமாய், தன்மையின் சுரூபமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு எத குறித்தும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. அது இல்ல, இது இல்ல. என்னவா இருந்தாலும் நம்ம அப்பாட்ட நம்ம விட்டுட்டு, "அப்பா நீங்க இருக்கிறீங்க. நீங்க எனக்காக இத செய்வீங்க, பார்த்துக் கொள்ளுவீங்க." அப்படின்னு சொல்லும்போது, வாக்குத்தத்தங்கள நீங்க எனக்காக கொடுத்திருக்கிறீங்க. எகிப்தின் சம்பாத்தியமும், எத்தியோப்பியாவின் லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீங்க என்னைய அப்படிதான் பிளெஸ் பண்றீங்க. உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும், வேண்டுதலினாலும் நம் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தும்போது, ந எல்லா சமாதானத்தினாலும் நம்முடைய இருதயங்களையும், சிந்தைகளையும் அவர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருப்பார். நமக்கு எதிராய் வந்த எல்லாவற்றையும் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்றார். நமக்கு எதிராய் வந்த, நமக்குள்ளே இருந்து போராடுகிற எல்லாவித சத்துருவின் கிரியைகளையும் அவர் நம் காலின் கீழே நசுக்கி போட அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த அளவுக்கு எப்படி கிறிஸ்து பிதாவை அறிந்திருந்தாரோ அதே அறிவுல நாமும் வளர வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய தேவனுடைய திருத்துவ தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. இந்த வருஷத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை ஆழமாய் அறிகிற அறிவுக்குள்ள நம்ம வளருவோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களோடு இடைப்படுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீர் பூரண சர்க்குணராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த காலை வேளையிலே நாங்கள் தியானித்தோம் அப்பா. இந்த காலை வேளையில எங்களை யாரெல்லாம் சத்துருவாய் பார்த்து எங்களுக்கு எதிரான வார்த்தைகளை பேசினாங்களோ, எங்கள் கண்களுக்கு முன்பாக அவர்களை கொண்டு வந்து அவங்கள நாங்க மன்னிக்கிறோம், அவங்கள நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா.
மனதார மன்னித்து எங்க இருதயத்துல இருந்து அவங்கள நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. அப்பா, நீங்க சொன்னீங்க சிலுவைக்கு போகும்போது, பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவங்களும் எங்களுக்கு எதிராய் இருந்த நபர்களும் அவங்க செய்தது இன்னதென்று அறியாமல் அவங்க செஞ்சுட்டாங்கப்பா. பேசியிருக்கலாம். எங்களுடைய ஐடென்டிட்டியே மாற்றும்படி அவங்க சில காரியங்களை செய்திருக்கலாம். ஆனா கூட மனதார நீங்க பூரண சர்க்குணரா இருக்கிறீங்கன்னா, நாங்களும் அப்படித்தான் இருக்கணுங்கிறது தான் உங்க விருப்பம்ப்பா. உங்களிடத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அவங்கள உங்கள்ட்ட ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க எங்க மனதிலிருந்து ரிலீஸ் பண்ணி, அவங்கள மனதார நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா. அவங்க மனதில எத்தனையோ காயங்கள் இருக்குதுப்பா. அத நீங்க ஆற்றுங்க. ஒவ்வொரு நாளும் துக்கத்திலயும், துயரத்திலயும் தான் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அத அவர்கள் உணராதபடி இருக்கிறாங்கப்பா. அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். மனதார இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் யாரெல்லாம் யாரெல்லாம் நீங்க மன்னிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாரையும் உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து, அப்பாவினுடைய கரங்கள்ல அவங்கள ஒப்பு கொடுங்க. அப்பா உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்க ரிலீஸ் பண்றோம். நாங்க பிளஸ் பண்றோம். இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலைய தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். அத அப்பா பார்த்துக் கொள்வேன்னு சொல்றார். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன்னு அப்பா சொல்றாரு. அவருடையவராய் நம்ம இருக்கிறதுனால அவர் பார்த்துக் கொள்ளுவார். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நமக்கு எதிராய் வந்ததெல்லாம் நமக்கு வந்ததுன்னு. நிச்சயமாய் கிடையாது. அது அவருக்கு எதிராய் வந்த காரியம். அத அப்பா பார்த்துக் கொள்ளுவார். நம்ம ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லி அப்பா விரும்புகிறார். மகளே இதை என்கிட்ட கொடுத்துரு. அப்படியே எல்லாரும் அதை லிட்ரலா நீங்க உணர்ந்து அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க அப்பா கிட்ட கொடுக்கறத பாருங்க. இயேசு கிறிஸ்துட்ட கொடுக்கறத நீங்க பாருங்க. டாடி எல்லாத்தையும் நாங்க உங்கள்ட்ட கொடுத்துட்டோம்ப்பா. இன்னைக்கு நாங்க ஃப்ரீ ஆகுறோம்ப்பா. நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு எல்லாமுமானவர் நீரப்பா. உமக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. நீ பார்த்துக் கொள்ளும் அப்பா. நமக்கு நன்மையானவைகளால் நம்ம இன்றைக்கு நிரப்பி அனுப்புகிற தகப்பனாய் அவர் இருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதும் நீங்கள் மனதிலே நினைத்திருக்கிறதுமான காரியங்கள், மனதிலே விரும்புகிறதுமான காரியங்கள் எல்லாவற்றையும் அப்பா இன்றைக்கு உங்களுக்கு பல மடங்கு அவர் வர்ஷிக்க பண்ணுகிறார். அவரிடத்துல மன மகிழ்ச்சியா இருந்தா போதும். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் அருள் செய்கிறாராம். மனசுல நினைச்சா கூட போதும். அதை நமக்கு தருகிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார். திரித்துவ தேவன் இன்றைக்கு நம்முடனே கூட வாசம் செய்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு எதிராய் எந்த சூழ்நிலையும் இருக்க முடியாது, நிற்க முடியாது. அவருடைய இரத்தத்துக்குள்ளே 1000 10,000 தூதர்களுக்கு சூழ நம்ம வந்திருக்கிறோம் என்றால் ஒன்றும் நமக்கு எதிராய் செயல்பட முடியாது. பரலோகத்தில் இருக்கிற நம் தகப்பன் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல இன்றைக்கு நம்மையும் அவர் பூரண சர்க்குணராய் மாற்றி இருக்கிறார் என்பதை உங்க உள்ளத்துல நீங்க உணருங்க. ஆமாப்பா, நான் உங்களுக்கு புத்திரனா இருக்கிறேன். உங்களை போல நான் பூரண சர்க்குணரா இருக்கிறேன். இதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி. இதை குலைக்கிற எந்த ஐடென்டிட்டியும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட நம்மை சரண்டர் பண்ணும்போது நம் தகப்பன் நம்மை பூரணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை
இந்த வருஷத்துல தேவன் நமக்குள்ளே கொண்டு வருகிறார். அவருடைய சாயலை கம்ப்ளீட்டா நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண போறோம். கர்த்தர் அப்படியே நம்ம ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்றார். உங்களை பிளஸ் பண்றத பாருங்க. உங்க ஒவ்வொருவர் கரத்தின் தலை மேல அவருடைய கரம் வைக்கப்பட்டு இருக்கிறது. உங்க குடும்ப நபர்கள் ஒவ்வொருவர் மேலையும் அவருடைய கரம், ஆசீர்வாதத்தின் கரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அளவில்லாமல் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒன்றிலையும் குறைவுபடாதபடி. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதாம். இந்த காலை வேளையில அவரை தேடிதான் நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு நன்மையும் அவர் குறைவுபட விட மாட்டார். பூரண சர்க்குணர் நமக்கு பூரணமாய் எல்லாவற்றையும் நமக்கு தந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நாங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க உம்முடைய வித்து எங்களுக்குள்ளே வீரியமாய் எழும்ப, ஒவ்வொரு நாளும் அது வீரியமான ஒரு வளர்ச்சி அடைய எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. மனதார நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிறிஸ்துவின் வித்து வீரியமாய் எழும்பி செயல்பட தகப்பன் கிருபை தாங்க. உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.